கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் பலவீன நேரங்களில், நம் சோதனை நேரங்களில், நம் பிரச்சனை நேரங்களில் எங்கு சென்றால் அடைக்கலம், யாரிடம் சென்றால் பாதுகாப்பு, விடுதலை என தெரியாமல் திக்குமுக்காடும் போது தேவன் சொல்கிறார், நமக்கு பலத்த துருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே. ஆம், அவர் இரத்தத்திற்குள் நாம் மறைந்திருக்கும் போது சத்ருவாகிய சாத்தான் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் செய்யும் போது அடைக்கல பட்டணம் எப்படி அடைக்கலம் கொடுத்ததோ அதுபோல நம் பாவங்களுக்கு நாம் விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே நமக்கு அடைக்கலம். அவர் உள்ளே நாம் நுழைந்தால் நாம் நீதிமானாக மாறுகிறோம். அவர் தலையாக இருந்து செயல்படும் சபையில் நாம் அவயமாக இருக்கிறோம். அவர் சபையில் நாம் சுகமாக இருப்போம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவார், பாதுகாப்பார். சத்ரு அதன் உள்ளே நுழைய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவர் வேத வசனமும் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும் சபையும் சபையை வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவருமே ஒரு நீதிமானாக மாற்றப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு சுகமாய் தங்கி இருக்கும் அடைக்கல பட்டணம், அரணான துருகம். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் எப்படி கோட்டையாக துருகமாக அடைக்கலமாக இருந்ததோ அதுபோல நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கும் மணவாட்டியாகிய நமக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மிகப்பெரிய அடைக்கலம் இதுவே. இவ்வகை அடைக்கலங்களினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் வரை அவர் தாமே நம்மை மறைத்து பாதுகாப்பாராக. ஆமேன்.